ஸ்ரீ குருப்பியோ நமஹ. மனநலம் சீராக அபிராமி அந்தாதியின் இந்த 44வது பாடலை நாம் பாட வேண்டும். தவளே இவளங்கள் சங்கரனார் மனை மங்களமாம், அவளே அவர் தம கண்ணையுமாயினளாகையினால், இவளே கடவுளர் யாவருக்கும் மேலே இறைவியுமாம், துவளே நினி ஒரு தெய்வமுண்டாகமை தொண்டு செய்தே. இனி இதன் விளக்கத்தை பார்ப்போம். தவளே என்கிறார் பட்டர். அம்பாள் செய்த அருந்தவத்தால் இறைவர் ஷரிபாகத்தில் இருந்ததை தவளே என்ற சொல் மூலம் பட்டர் சுட்டிக்காட்டுகிறார். சிவத்தை அடைய தவம் செய்ய வேண்டும் என்பதுதான் தவத்தில் சிறந்தவள் அபிராமி என்கிறார். சிவத்தை அடைய சக்தி தவம் செய்தது, சக்தியை அடைய சிவமும் தவம் செய்தது. ஆகவே ஒருவரை ஒருவர் தவம் செய்தே பெற்றார்கள் என்கிறார். தவ வடிவானவள் அபிராமி. அபிராமியை அடைதலே தவமாகும். அரிய தவம் செய்தால் மட்டுமே அபிராமியை பற்றி நினைக்கவோ துதிக்கவோ ஸ்மரிக்கவோ முடியும். தவத்தின் தலைவியாகிய அபிராமியே தவம் செய்தாள் என்பது ஒப்பற்ற பெருமை. அனைவரும் தவம் செய்த தவத்தை அம்பாளே செய்ததால் தவம் சிறப்பு நிலை பெற்றது. தவத்தின் மகிமையை நாம் அறிந்து தவம் செய்வதற்காக தவத்தின் தலைவி தாக்ஷாயணி, பார்வதி, காமாட்சி, கன்னியாகுமாரி, பகவதி போன்ற உருவில் அம்பாள் தவம் செய்து காட்டுகிறாள். அம்பாளை போல் யாரும் தவம் செய்ய முடியாது, தவம் செய்தவர்களும் இல்லை என்பதை தெரிவிக்கும் பான்மையில் தவளே என்று கூறுகிறார் அபிராமி பட்டர். இவள் என்ற சொல்லுக்கு பொருள் பட்டர் அபிராமியை மிக அருகில் இருப்பதால் இவள் என்று சொல்கிறார். காரணம், பட்டர் அபிராமியை உள்ளத்துக்குள் காண்பதால் இவள் என்று கூறுகிறார். இவள் என்ற சொல் மூலம் அம்பாளுக்கு தன் பக்தரான பட்டருக்கும் இருக்கும் உள்ள நெருங்கிய நிலை நாம் உணரலாம். எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம் என்று சொல்கிறார் பட்டர். மங்களமூர்த்தியான சிவனுக்கு மங்களத்தை தருபவள் அம்பாள் என்கிறார். அர்த்தநாரீஸ்வர கோலத்தில் சிவனும் அம்பாளும் இருப்பதால் சிவனது மனை அம்பாள் மங்களமாக திகழ்கிறாள். அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆகினள் என்கிறார் பட்டர். இதன் பொருள் இப்படி சிவபெருமான் மனைக்கு மங்களமாக விளங்கும் அம்பாள் தான் அவரை பெற்றெடுத்த அன்னையும் ஆகிறாள். ஆகையினால் இவளே கடவுள் யாவருக்கும் மேல் இறைவியுமாம் என்கிறார் பட்டர். இந்த அபிராமியே எல்லா தெய்வங்களிலும் மேலான முதல் தெய்வமாகும் என்கிறார். அன்னை ஜெகன்மாதா ஆனவள், அகில உயிரினங்களையும் ஈன்று காத்து அருள்பவள். ஆகவே இவளே மற்ற எல்லா தெய்வங்களிலும் மேலான தெய்வமாக திகழ்கிறார் என்கிறார் பட்டர். துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தேங்கிறார் பட்டார். இதன் பொருள் அபிராமி பட்டர் அன்னை அபிராமியை அனைத்து தெய்வங்களின் சாரமாக கருதி வழிபட்டு அவளை தவிர பிற தெய்வங்களிடம் மனம் செலுத்தி மனத்தளர்ச்சி அடைய மாட்டேன் என உறுதிபட கூறி தமது உறுதியான பக்தியை நமக்கு நன்கு உணர்த்துகிறார். ஸ்ரீ அபிராமி அம்மன் திருவடிகளே சரணம்.